ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2024 குரூப் 4 தேர்வில் வந்த ஒரு கணக்கு கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். என்ன கேள்வின்னு பாருங்கள், ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். இரு எண்களின் மீபோவா 11 மற்றும் அவற்றின் மீசீமா 693, ஒரு எண் 77 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை படித்தா புரியாது, திரும்ப திரும்ப படித்தா தான் புரியும். ஸோ கணக்கை பொறுத்த வரைக்கும் 2-3 முறை படிங்க. சரி பாருங்கள், இரு எண்களுடைய மீபோவானா என்னங்க? மீச்சிறு பொது மடங்கு 11 மற்றும் அவற்றின் மீசீமா 693, மீச்சிறு மடங்கு 693, ஒரு எண் 77 எண்ணில் மற்றொரு எண் என்ன? அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 நம்பரை அவங்க எடுத்திருக்காங்க. ஒரு நம்பரை நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க, 77பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு நம்பரை சொல்ல மாட்டேன்றாங்க. அந்த நம்பரை நம்மளை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க குழு கொடுக்குறாங்க. என்ன குழு கொடுக்குறாங்கன்னா, அந்த இரு எண்களுடைய மீச்சிறு பொது மடங்கு 693, மீச்சிறு பொது வகுத்தி 11, இந்த குழுவை வச்சு நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க குழு கொடுத்துட்டாங்க, அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு லாஜிக் இருக்குங்க, ஒன்றும் கிடையாது. என்னன்னு பாருங்கள். இப்போ ஏங்கிற ஒரு நம்பர் இருக்குது, பிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. இப்போ 2 நம்பர் என்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 நம்பரையும் பெருக்கினேன் அப்படின்னா எனக்கு ஒரு நம்பர் வரும்ல. அந்த எண் எதுக்கு சமம்னா, இந்த 2 எண்களுடைய மீபேவா மற்றும் மீசீமா இரண்டுடைய பெருக்கல் பலனுக்கு சமம். அதாவது எழுதுன பாருங்கள், ஏ பெருக்கல் பி இது எதுக்கு சமம்னா, வரக்கூடிய வேல்யூ மீபோவா மீச்சு பொது வகுத்தியையும் பெருக்கல் மீசீமா மீச்சிறு மடங்கு, இந்த இரண்டையும் பெருக்குவதற்கு சமம். இந்த லாஜிக்கை மறந்துடக்கூடாது. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், எந்த தேர்வு வந்தாலும் ஈஸியாக கேள்வி கேட்டாங்கன்னா ஆன்சர் போட்டுடலாம். இந்த லாஜிக் படி பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்பர் சொல்ல மாட்டேன்றாங்க, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். எக்ஸு பெருக்கல் 77 இது எதுக்கு சமம்? மீசீமா 693 பெருக்கல் மீபேவா 11 இதுக்கு சமம். அப்போ நமக்கு ஒரு சமன்பாடு வந்துருச்சா? இதில் நமக்கு என்ன தேவை? எக்ஸ் மட்டும்தான் தேவை. அப்போ எக்ஸை இங்கே வச்சுக்கிட்டு இங்கே பெருக்கல் இருக்கிற 77 அந்த பக்கம் கொண்டு போகலாமா? அந்த பக்கம் போகும்போது எப்படி போகும்? அதாவது 693 பெருக்கல் 11 வகுத்தலில் போகும், வகுத்தல் 77. இதை சுருக்குனிங்கன்னா இன்னொரு நம்பர் கிடச்சிட போகுது. அவ்வளோதான், சிம்பிள் தான். பாருங்கள், ஒரு 77 9 77 693. என்ன குமார், 77வது வாய்ப்பாடெல்லாம் படிச்சிட்டியா அப்படின்னு கேட்டால் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு லாஜிக்காக யோசிச்சு பாருங்களேன். 10 × 77 எவ்வளோங்க? 770. இதுலேருந்து ஒரு 77 கழிச்சோம்னா 693, அவ்வளோதான் 9. சரி, மீதம் இருக்கிறத பெருக்குனா போதும். மீதம் என்ன இருக்குது? 9 × 11 இருக்குது. அப்போ 9 × 11 99, அவ்வளோதான். எங்கே இருக்குது? இதுதான் ஆன்சர். சரிங்களா? இந்த மாதிரி கணக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கொள்ளுங்கள். இங்கே லாஜிக்கை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். 2 நம்பரை மல்டிபிகேஷன் பண்ணோம்னா அந்த வேல்யூ மீபேவா மீசீமா இதை மல்டிபிகேஷன் பண்ணும்போது வரக்கூடிய வேல்யூக்கு சமம். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் போட்டுருவீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோவில் ஒரு சம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரியாக நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.